அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நான் தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் பாஸ்டரையாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனுடைய முதல் காரணம் நல்ல ஒரு ஜெப வீரர் அவர். அல்லேலூயா. நாங்கள் நடத்துகிற ஊழியர் கூடுகையில் தவறாதபடிக்கு கடவுளுக்கு பயந்து கலந்து கொள்ளுகிற தேவ மனிதர்களில் அன்பு ஐயா வருவார். இரண்டாவது, நாங்கள் அவருக்கு கொடுக்குற கணம் என்ன தெரியுமா? ஆமாம், நீங்கள் இப்போ நான் போனதுக்கப்புறம் பாஸ்டர் கேளுங்க. முதல் செப குறிப்பு யாருன்னா, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க வந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், பாஸ்டியாக தான் கொடுப்போம். அல்லேலூயா. நானாக இருந்தாலும் சரி, தேவதாஸ் ஐயாவாக இருந்தாலும் சரி, இன்னும் எங்கள் ஐக்கியத்தில் பொறுப்பாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி. இரண்டாவது, அன்பு அருமையான ஐயா வந்து தேவையில்லாத ஒரு லூஸ் டாக், தேவையில்லாத வார்த்தைகள் அந்த இடத்துல பேச மாட்டாங்க. இரண்டாவது, தனக்கு ஆவிக்குரிய அனுபவங்களும் உலகத்திற்குரிய காரியங்களும் அநேக அனுபவங்கள் இருந்தாலும் இந்த நிறைவுடன் தழும்பாது என்று சொன்ன வார்த்தை கொடுப்பாங்க. அவர் அப்படி அவ்வளோ அமைதியாக இருந்து தன்னுடைய முதிர்ச்சியை ஐயா காட்டுப்பார். அது நான் ஒரு சில நினைப்பேன், நான் நல்லா அன்பாக இருப்பேன், ரொம்ப ஊழிய காரியங்களில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல ஒரு நேரம் கொஞ்சம் கலகலம் இருப்பேன். ஆமாம், ஒரு நேரம் நம்மை அறியாமல் எமோஷன் ஆகிடும். அப்போ உங்கள் பாஸ்டர் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு தேவ ஆசனை கர்த்தர் உங்கள் பகுதியில் உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாஸ்டரையா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு பெரிய சந்தோஷம். என்னன்னா, எப்பயுமே ஊழிய அழைப்பு என்பது வரத்திலிருந்து கர்த்தர் உத்தரவு கொடுத்து தேவனுடைய மனுஷன் மூலமாய் அது வார்த்தையா வெளியே வரும். ஆமா, அதே நேரத்தில் சோத்திரம் உண்டவதாக நான் ஒரு சின்ன யோசிச்சுட்டே வந்தேன். அவன் பாஸ்டரையாவை காட்டிலும் பெருசா நம்ம என்ன சொல்ல போறோம், பேச போறோம். அல்லேலூயா. ஆனாலும் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியும் கர்த்தரால். வருங்களேன், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை அன்பு பாஸ்டியா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டியா சர்ச்சில் அன்னைக்கு தான் பார்க்குறேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அருமையான பாஸ்டருடைய பையன், செல்ல பிள்ளைகள் நீங்கள் தான், உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் கொடுத்த ஈவு. இந்த பகுதியில் நமது திருச்சபை வளரும். அல்லேலூயா. ஆமா, சோத்திரனுடைய அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஆண்டவர் நாளாக 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 130, 160, 100 நீங்கள் பலன் கொடுத்து இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு அன்பான வேண்டுகோள். சோத்திரம் உண்டாவதாக சாஞ்சபத்திர அண்ணன் பிரசங்கத்தை போல அவங்க பேசுறாரு. சாஞ்சபத்திர அப்படி பிரசங்கத்தில் நான் நிறைய பரிசுத்தவானுடைய பிரசங்கம் கேட்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிரசங்கத்தை சத்தியத்தை ஆழமாக கற்றுக்கொள்ளணும்னா எனக்கு சாஞ்சபத்திர ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்பேன். அவர் ஒரு முறை ஒரு தீவுக்கு ஊழியத்துக்கு போன பொழுது அந்த ஜனங்கள்லாம் அழுது வேண்டிக் கொண்டாங்களாம். என்னன்னா, ஒரு 5 வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எங்களுடைய பகுதிக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுங்கய்யா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையே எங்களுக்கு இல்லையா, நாங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம், ஊழியக்காரங்க எழுப்புறது கிடையாது, அது ஒரு நிர்விசாரத்தின் ஆவியா தெரியுறாங்க. நீங்கள் வார்த்தை கிடையாது, வசனம் கிடையாது, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த மகிமையான வார்த்தையும் அவர் மூலமாய் வெளிப்படுகிற அபிஷேக வல்லமையினுடைய அற்புத அடையாளங்களும் பரிசுத்த ஆவி நிறைவும் இங்கே இல்லையா. அந்த ஜனங்கள் சொல்லி அழுதாங்களாம். நல்ல கவனிங்க, நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சோம், நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அருமையான அவர் மாத்திரம் இல்ல, செல்ல தம்பியையும் ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகல தேவனுடைய சமூகத்தில் சொல்றேன், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். சபையில தோள் கொடுங்க, தோள் கொடுங்க. சோத்திரம் உண்டாவதாக அவரவருக்கு என்னென்ன தாளந்து என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆமாம், சோத்திரம் உண்டாவதாக பாய் விரிச்சது கிளீன் பண்ணுறது இது ஒரு அற்புதமான ஊழியம்.
சோத்திரங்க, நேரத்துக்கு செபிக்கிறது ஒரு அற்புதமான ஊழியம். சோத்திரம் கொடுப்பது ஒரு அற்புதமான ஊழியம். வேதம் வாசிப்பது ஒரு அற்புதமான ஊழியம். ஆமா, சோத்திரங்க, ஆத்துமாக்களை தொடர்பு கொண்டு வாங்கப்பா இன்னைக்கு ஐயா வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவது ஒரு அற்புதமான ஊழியம். சில நேரங்கள்ல கர்த்தவே ஒரு விதமான மனசோர்வோடு விசுவாசிகள் இருக்கிற பொழுது பாஸ்டருக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒரு சபையில ஒரு பொறுப்பாளராக இருந்து அந்த குடும்பத்தாரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் செபித்து ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்றது ஒரு அற்புதமான ஊழியம். இந்த காரியத்தை செஞ்சு பாருங்க, உங்களை கர்த்தர் உசத்துவார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக கடந்து போறேன். நான் பாரம்பரியத்துல ஒரு இந்து சோத்திரமாக பாரம்பரியத்தை சார்ந்த ஒரு கொஞ்சம் ஒரு முரட்டாட்டம் முடிந்த ஒரு பிரிவை சார்ந்தவன். நான் இந்த பக்கத்தில் வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அதை ஒட்டின ஒரு கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர். நாங்கள் விவசாய குடும்பம். அங்கெல்லாம் சபையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சின்ன பிள்ளையில பார்ப்பேன், மந்தையில் ஒரு 2-3 பேர் வருவாங்க, ட்ரம் வச்சுக்குவாங்க. மந்தையில் மனுஷன் இருக்க மாட்டான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த ஊர் திருவிழாக்கெல்லாம் நடத்தினா நாடகம் போடுவாங்க, அவ்வளோதான். அங்கிட்டு வேறு ஒன்றுமே இருக்காது. அங்கே நின்று சத்தம் போட்டுட்டு அங்கேயே வேலை எடுத்து அப்படியே போயிடுவாங்க. ஆனால் ஒன்று, இது இயேசுவை பறைசாற்றாங்கிற மாத்திரம் ஒரு 5th மேலே நமக்கு ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். நான் நல்லதை படிங்க. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்த என்ன ஆண்டவர் வேறு பிடித்து இன்னைக்கு அபிஷேகப்படுத்தி உருகுட்ட ஜனங்களுக்கு தகப்பனாக ஆண்டவரை கர்த்தர் அங்கீகரித்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் முதலாவது நீங்கள் அன்பு பாஸ்தையா அவர் கனப்படுத்தி நீங்கள் வரணும்னு சொன்ன வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அவர் நல்லது பண்ணிங்க. தகுதி இல்லாத ஒரு மனிதனை கூட தாயின் கற்பத்தில் வேறுபடுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், பாவமரை கழுவுகிறார், அழைக்கிறார், பயன்படுத்துகிறார். நல்லது பண்ணிங்க. இந்த செயல்பாடெல்லாம் எப்படி வச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட பொழுது நம்ம சிஸ்டர் மாதிரி ஒரு தங்கச்சி சோத்திரக்கா, அண்ணே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கைக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அங்கே உங்களை ஒரு ஊழியக்காரத்தை கூட்டு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன் அப்படின்னா. அந்த தங்கச்சி என் ரொம்ப அன்புள்ள பிள்ளை. சரி, இந்த பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கிடைக்குது, இந்த தங்கச்சி ரொம்ப கம்பல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மறுக்க முடியல. ஆனால் நான் நம்பலை. ஆனால் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சரியாக அந்த இது வந்துச்சு. அந்த உடனே அந்த ஊழியக்காரரை கொண்டு போனாங்க. அவர் சுவிசேஷ ஊழியக்காரர். சோத்துனாங்க. அவர் சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லி சிலர் பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்ல பிரெயிலேருந்து துதிச்சு ஒரு சின்ன வார்த்தை கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. அவர் வந்தோடனே உங்கள் பேர் என்ன எல்லாமே கேட்டார். என் பேர் ஆதிமூலம்னு சொன்னேன். என்னுடைய மனைவி பேர் வளர்மதி. என்னுடைய பையன் பேர் சாந்தகுமார். அந்த குழந்தை இப்போ அவர் 5 மாத குழந்தையா என்னன்னு தெரியல, 1 வருஷம் குழந்தைன்னு தெரியல, அவ்வளோதான். ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சோத்திரமுதாக. ஆனால் அந்த தங்கச்சி என்ன விடலை. என்ன சொல்லுச்சுன்னா, நான் கொஞ்சம் உட்காருன்னு சொல்லிட்டு, எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு ஊழியை கொடுக்குறீங்க, அந்த மனுஷனுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நாளைக்கு இவருக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை. சோத்திரம் உண்டாவதாக. அவர் சிரிக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், நான் வெளியூரில் உட்காந்துருக்கேன் உள்ள. அவர் குலசாமிக்கு மொட்டை எடுத்து மண்டையெல்லாம் மொட்டை தலையோட வந்திருக்காரு. நீங்கள் வேற இன்னும் ஆளுகன்னு வேற சொல்லிட்டீங்க. சோத்திரத்துக்கு ஆகையில் ஊழியம் என்பது கர்த்தரால் அழைக்கிறவங்க தான் ஊழியம் பண்ண முடியும். நாங்கள் ஒரு சின்ன உதவித்தொகை கொடுப்போம், அவ்வளோதான். இன்னைக்கு சம்பளம்லாம் கிடையாது. அவர் குழந்தை வர வச்சுக்கான்னு சொல்கிறீங்க. வகையில் உனக்கு புரியடா தங்கச்சி, வகையில் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், அவருக்காக ஜெபம் பண்ணுறேன், போயிட்டு வாங்கட்டாங்க. சோத்திரக்கு நானும் இந்த தங்கச்சியெல்லாம் கேட்க சொல்லலை. ஆனால் காலையில் 6 மணிக்கு, மறுநாள் காலையில் 6 மணிக்கு ஒரு நபர் என்னை தேடி வந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு உங்களை பிரதர் கூப்பிட்றாங்க அப்படின்னா. வந்துட்டு நீங்கள் யார் என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. எல்லாத்தையும் நான் சொன்னேன். சொல்லிட்டு அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு கூட இருந்து ஊழியம் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. அப்போ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சாமி காரியம், இது ஒரு சாமி காரியம், கடவுளுடைய பணி, இது புண்ணியம் தானே. ஆகலை செய்வோம்னு சொல்லி நான் கூட நின்றேன். எதுக்காக செய்வோம்? இன்னொரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கே வேலை வைப்போம். வேலை கிடைச்சோடனே நம்ம என்ன செய்வோம்? ஐயா வேறு ஒருத்தரை வச்சுக்கோங்க, நான் அந்த வேலைக்கு போகிறேன், எனக்கு சம்பளம் கட்டுமையாகலை அப்படின்னு போகலான்னு சொல்லிட்டு அந்த நினைப்பில் தான் உள்ளே வந்தேன். அப்படியே மாதங்கள் போனது, வருஷங்கள் போனது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் சொன்னார், ஐயா மறுநாள் ஏன் உங்களை கூப்பிட்டேன்னா, அன்று இரவு சொப்பனத்தில் என்னோடு கூட கர்த்தர் பேசினார். ஒரு 1-2 வருஷம் கழிச்சு சொல்கிறார், பேசினார். இந்த சகோதரனை, இந்த மனிதனை
இந்த பிள்ளைய நான் எனது ஊழியத்துக்கு பயன்படுத்த போறேன், நீ அழைச்சு கர்த்தர் உன்னுடைய ஊழியத்துல பயிற்றுவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அங்க ஒன்றும் பெரிய பயிற்றுவிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. காலையில டிவோர்ஸும் நடக்கும். கரெக்டா ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். ஒரு பாட்டு சோத்திரண்டுக்காக ஒரு 3-4 பாயிண்ட் மட்டும் அன்னைக்குள்ளது எழுதிச்சிருப்பாங்க. அந்த 4 பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும். அது 15 நிமிஷமாக ஆகணும். 15 நிமிஷத்துக்கு மேலே 1 செகண்ட் ஆனாலும் அவர் கையை கட்டிடுவாங்க. ரெண்டாவது நாங்கள் ஸ்டாஃப்ஸ் கூட ரவுண்டாக உட்காந்துருக்கோம். அப்போ வரிசையாக ஒவ்வொரு ஆளுக்காக வரும். எனக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வரும், அவ்வளோதான். இப்படித்தான் கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். பாருங்க, ஒரு நாள் வருகிற போது அங்கே ஒரு 10-13 பேர் வேலை பார்க்கணும். அந்த 13 பேரில் ஒரு தங்கச்சி இன்னைக்கு ஏஜி பாஸ்டருடைய ஒய்ஃபாக இருக்குது. நான் திருச்சபை போதகராக இருக்கிறேன். ஆனால் அந்த தங்கச்சியாவது கிறிஸ்தவ மகள். நான் ஆண்டவரை அறியாத ஒரு சந்தையிலிருந்து வந்த என்னை கர்த்தர் விரிவித்தார். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த ஆண்டவர் அவ்வளவு உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உங்க சபையில நீங்க உக்கிரான காரணம், உங்க தகப்பனுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். உங்களால முடிஞ்ச வரைக்கும் தேவனுடைய அதை சொல்ல மறந்தேன். அந்த ஊழியத்துல இன்னைக்கு நாங்க நிக்கிறேன்னா ஒவ்வொரு காரியமும் அங்க கற்றுக்கொண்டது. முழங்கால் படிடுவது, செபிப்பது, கர்த்தர் சில நேரங்கள் அவங்க குறுகாட்டிலாம் கேள்வி கேட்பாங்க. ஏங்க நீங்க செபிக்கிறீன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க, போன வாரமே ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கல, இந்த மனுஷன் திருந்தின வாழ்வில் இந்த கடற்கரை இன்னைக்கு வரைக்கும் எங்களை பாடப்படுத்துறேன், என்ன நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை சிஸ்டர், இயேசு நல்லவர், அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். முதல்ல கடவுளோடு கூட யுத்தம் பண்ணுவதை காட்டிலும் கொஞ்சம் காத்திருங்களேன், அப்படித்தான் போல பேசணும். ஆமா, சோத்திரம் இருந்ததாக. அப்ப இந்த பொறுமை, அன்பு, வசனம், ஆமா, அதே நேரத்துல கீழ்ப்படிதல், ஆமா, மற்றவங்களுக்காக பாரப்படுகிற வேற மார்க்கத்துல இல்லாத ஒரு ஆத்தும பாரம், இதெல்லாம் கிறிஸ்தவத்துல இருக்கிறத நான் உணர்ந்து அங்க அவங்க செயல்படத்தான் பண்ணாங்க. ஆனா அது ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு பாடமாக மாறினது. நான் ஊழியக்காரனா மாறினேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய திருச்சமூகத்துல சபையில நீங்க பயன்படுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பாஸ்டரையா, என் பிள்ளைங்க இன்னைக்கு நடந்த கூட்டங்கள்ல, இன்னைக்கு நடக்கிற ஊழியங்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பரிசுத்த ஆராதனையில எனக்கு துணையா இருக்கிறது என்பது அவர் அகமகில போது உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். நம்ம மதுரை பாசையில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே நேரத்துல சோத்திரம் முன்னதாக நான் சபையை பார்த்து பெருமைப்படுறேன். ஒரு உண்மை சொல்லவா, நான் இன்னைக்கு 2 சபை வச்சிருந்தாலும் 2 சபைக்கும் வாடகை ஸ்தலம் தான். ஆமா, இன்னொருத்தருடைய இடத்துல வச்சிருக்கிறேன். எங்க பாஸ்டர் சொந்த இடத்த கொடுத்துருக்கிறார். அதே நேரத்துல அவர் தன்னை ரொம்ப தாழ்த்துவார். நான் ஒரு சின்ன சபை, ஒரு சின்ன இடத்துல வச்சுக்கிறேன். இல்லை 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 இல்லை, பெரிய சபையை நம்ம சபை மாறப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திக்கு நேராக வருவோம். வாசிக்கலாமா? ஜெபசிந்தையோடு கூட வாசிக்கலாம். சோத்திரக யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஊட பிரதிகரணப்பட போவோம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்கப்பா 24, 25. யோசுவா 10ஆம் அதிகாரம். அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்தில் திடமனதா இருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், சோத்திரன்றதாக வேதத்தை வாசிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்கும் போது ஒரு உற்சாகமா இருக்குது. இந்த பாடல் ஆராதனை வேளையில ஒரு விதமான கவலை நம்ம அழுத்தோம். ஆமா, ஒரு விதமான குடும்ப லௌகீக பாரம் நமக்குள்ள, கர்த்தவே இன்னும் என் பிரச்சனை மாறலையே அப்படிங்கிற கவலை இருக்கும். ஆனா அந்த பாடல் ஆராதனை வேளையில நம்மையும் மரியாதைக்கு ஆவியானவர் இறங்குகிற வேளையில கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நல்ல வார்த்தையை கேட்போம், உற்சாகமா இருப்போம். ஆனா சபையை விட்டு அவ்வளவு தூரம் போனோன்னே மறுநாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய நிலையிலே இருக்கிறோம். ஏனையா அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன கவனிங்க, நம்முடைய குடும்பத்தினுடைய பாரங்கள்,
நமக்கு இருக்கிற ஒரு விதமான துன்பங்கள், சில காரியங்கள்ல தோல்வி அடைந்து அந்த தோல்வியினுடைய பயம் நம்மை கவ்வி பிடிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இன்றைக்கு நமக்கு சொன்ன வார்த்தை மறுபடியும் வாசிங்க. 24 அவர்களை யோசுவாவிடத்திற்கு கொண்டு வந்தபோது, நல்ல கவனிங்க, யோசுவா யுத்தத்துக்கு சென்று யுத்தத்திலே அந்த நாட்டை ஜெயித்து அங்கிருக்கிற முக்கியமான ராஜாக்களை சிறைப்பிடித்து தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வந்து கர்த்தரை ஒரு பெரிய மைதானம். நீங்க இன்னைக்கு சில சரித்திர நாடகங்கள், நீங்கள் சினிமாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது உண்டு. என்ன செய்யறாங்கன்னா, அவரை கொண்டு வந்து ஒரு பெரிய மைதானத்தை வச்சு அந்த இடத்துல யோசுவாவும் இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் அழைப்பிட்டு தன்னோட கூட வந்த யுத்த மனுஷருடைய அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்டே வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். எதுக்காக சொன்னா தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லவா? சோத்திரமாக எகிப்து தேசத்துல ஜனங்கள் வாழ்றாங்க. அந்த எகிப்து தேசத்துல காலமாக அடிமையா வாழ்றாங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு அவங்கள சோத்திரமாக அந்த செங்கலை உருவாக்கி அந்த செங்கலை காய வச்சு அதை பக்குவப்படுத்தி இவ்வளவு காரியங்கள் அவன் செயல்படுத்தினாத்தான் அவனுக்கு சாப்பாடு. அப்ப காலம் பூரா அவனை அடிமையாய் வாழ்ந்த இடத்துல சோத்திரம் உண்டாவதாக அந்த ஜனங்கள் எல்லாம் முறையிடுவாங்க. எப்படி முறையிடுவாங்க தெரியுமா? நான் படுற பாடு போதும், நான் படுற இன்னும் கூட கஷ்டப்பட்டு போயிடுறேன். ஆனா என் பிள்ளை என்ன செய்யும்? இந்த பிள்ளைகள், இந்த சந்ததிகள் என்ன செய்யணும்னா, சோத்திரமாக எங்களை மாதிரி அடிமையா இருக்கக்கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான கடவுள். அவர் என்ன செய்யணும்? சோத்திரமாக அவர்கள் விடுதலையாய் வாழ வேண்டும், சுதந்திரமாய் வாழ வேண்டும், வெற்றி சிறக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி செபித்த பொழுதுதான் கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். மோசையோடு பேசின பொழுது சோத்திரம் இரண்டாவதாக பெரிய சப்ஜெக்ட். நான் திக்குவாயும் அந்த நாமும் உடையவன் என்று சொல்வார். சோத்திரமாக நான் வாக்கு வல்லவன் அல்ல, என் வார்த்தையை நம்பார்கள் ஆண்டவரே. சோத்திரமாக கடைசியில உன்னை கூட தான் பெரிய காரியங்கள் செய்வேன். உன் திக்குவாயும் அந்த நாவுக்கு உன்னோடு கூட வாயா, உன் பக்கத்துல இருக்க உன் சகோதரனாய் இருக்கிற ஆரோன் அனுப்புவேன் எல்லாம் சொல்லுவார். கடைசியில் அவன் சொல்லுவான், வேறு யாராவது ஒருவர் அனுப்புங்க, நான் போக முடியாது என்றான். ஆனா அந்த மோசையைத்தான் கர்த்தர் மறுபடியும் திடப்படுத்தி அனுப்புவார். அல்லேலூயா. அந்த மோசே சோத்திரமுண்டாக ராஜாவுக்கு முன்பாக இருக்கிற பொழுது கர்த்தவே நாட்கள் செல்ல செல்ல பார்வோன் என்கிற கர்த்தவே அந்த ராஜா நடுங்கினான். அல்லேலூயா. கடைசியா பாத்தீங்கன்னா சோத்திரம் உண்டவதாக உன் ஜனங்களை கூப்பிட்டு, மோசே என் தேசத்தை விட்டு கடந்து போனா போதும் என்று சொல்லி தாழ்மையாக வேண்டிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அடிமையாய் வாழ்ந்த இடத்துல காலங்காலமாக அடிமை புத்தி தான் அந்த ஜனங்களுக்கு வரும். ஆனால் சோத்திரமாக எதிர்த்து பேசுவதற்கோ யுத்தம் பண்ணுவதற்கோ அவர்களுக்கு கர்த்தவே அந்த உடம்பு ஒத்துக்கிறாது, மனசு ஒத்துக்கிறாது. ஏன்னா யுக யுகமாக அவங்க என்ன செஞ்சாங்க? அடிமையா இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களை தேவனுடைய வல்லமை இறங்கினது. அவர்கள் அடிமையாய் இருந்த அந்த சந்ததியே அவர்களை எதிர்த்து நின்றார்கள். சோத்திரம் உண்டாவதாக கடைசியா நீங்க அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வெளியில போறவங்க யாருக்கெல்லாம் பயந்தாங்களோ அவனை உன் செயினை கலட்டு, உன் கமலை கலட்டு, சோத்திரக உன்னுடைய ரிங்க கலட்டுன்னு சொல்லி அவர்களுடைய அணிகலன்களை கொள்ளையடித்து, அப்படின்னா அந்த அளவுக்கு கர்த்தவே அவர்கள் தாழ்ந்து இவர்கள் வெற்றி சிறக்கிற ஜனங்களாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னையா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு விதமான துன்பங்கள், ஒரு விதமான தோல்வி, அடிக்கு மேல அடி இருந்தாலும் நம்ம மனசு சோர்ந்து போயிடும். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், திருச்சபைக்கு போகிறேன், கர்த்தருக்கு நான் பிரியமா இருக்கிறேன். ஆனாலும் என் குடும்பத்துல பட்டகாலே படும், கெட்டகுடியே கெடும் என்று சொன்ன வார்த்தைக்கு ஒப்பாக என் நிலைமை அப்படி இருக்கேன். ஆண்டவர் இங்கே யோசுவா மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார். சோத்திரம் உண்டாக தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரை அழைப்பித்து அந்த அதிபேர்களை நோக்கி, நீங்கள் கிட்டே வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாவுடைய கழுத்தின் மேலே வையுங்கள். அப்படின்னா இப்படிப்பட்ட வெற்றியை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். எந்த ஒரு காரியம் உன்னை வெட்கப்படுத்தி காலம் பூரா அடிமையா வச்சிருக்குதோ அந்த காரியத்தை நீ ஆண்டவரை தேட தேட, நீ செபிக்க செபிக்க, நீ துதிக்க துதிக்க, நீ ஆண்டவருக்குள் பலப்பட உன்னுடைய அங்கலாய்ப்பை, உன்னுடைய செபங்களை, உன்னுடைய இருதயத்தின் பாரங்களை அறிந்த தேவன் நாட்கள் செல்ல செல்ல அந்த பிரச்சனையே இல்லாதபடிக்கு மாற்றுகிற மாத்திரமல்ல, வெற்றி சிறக்கிற ஆண்டவராய் உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த வெற்றி எப்படி கொடுப்பாருன்னா,
இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? 25 வாசிங்க. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். நீங்க பயப்படுறீங்க, நீங்க கலங்குறீங்க. ஒருவேளை நாளைக்கு ரொம்ப மோசமா போயிருமோ, இந்த மனுஷன் குடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒருவேளை சோத்திரமாக இன்னைக்கு ஏதாவது எங்கேயாவது குடிச்சு எங்கேயாவது ரேன்ஸ்ல விழுந்து என்ன மாதிரி ஆயிருமோ, ஒருவேளை நாளைக்கு ரொம்ப முடியாம போய் டாக்டர்கிட்ட போய் வேற மாதிரி ஏதாவது ஆயிருமோ, இந்த பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கானே, நாளைக்கு நான் இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம் இல்லையே, நான் பிறந்த வீட்டுல ஒருத்தர் எனக்கு துணை இல்லையே, எவ்வளவு பெரிய வேதனை, பயம் உண்டு, கலக்கம் உண்டு. ஆண் பிள்ளைகளுக்கு சோத்ரகை, நான் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கு இவ்வளவுதான் ஞானம் உண்டு, கர்த்தாவே நான் ஓடுறேன் சம்பாதிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வீட்டு வாடகை கட்டவும் கரண்ட் பிள்ளை கட்டவும் என்னத்தையும் பிள்ளைகளை கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்க தான் முடியுதே. இன்னும் கொஞ்சம் என் மனைவி சொல்றாளே, கொஞ்சம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என் பிள்ளைகளை சேர்த்து விடுங்கன்னு சொல்றாளே, என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு நான் உண்மையை நடக்க முடியலையே. பயம், தோல்வி, கலக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம் உண்டாவதாக, நீ கலங்காமலும் சோத்திரம் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாரும் கர்த்தர் அப்படியே செய்வார். அப்படின்னா எதுக்கு பயம் வருது? நம்ம குடும்பத்துல எதிர்பாராத ஒரு பெரிய சம்பவம் நடக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி அமையாது, தலைகீழ அமையும். அப்ப பயம் வருமா இல்லையா? வரும், கலக்கம் வரும். கர்த்தரை அடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ, ஆமா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் தங்கச்சி இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, எங்க அக்கா ஏற்றுக்கொள்ளல, ஒருவேளை என்னை அவளுக்கு என்ன நினைக்கிறார்களோ, ஆண்டவர் உனக்கு கர்த்தரை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆனா உங்களுக்கு எனக்கும் கவலையும் கலக்கம் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதா இருங்கள், நீங்கள் திடமனதா இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களை எல்லாம். அப்படின்னா நீங்க ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஏறெடுக்கப்படுகிற யுத்தம். அல்லேலூயா. இந்த யுத்தத்துல எனக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்குமே சொல்லி நினைக்கிறீங்கல்ல, அப்படியே கர்த்தர் உனக்கு செய்வார், அப்படியே கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய காரியங்கள்ல எதை நோக்கி ஆசைப்படுறீங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. ஆசிக்க வேண்டாம். ரோமர் 16:20 கூறுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களிலே கூட இருப்பதாக. அப்படின்னா ஆண்டவர் எப்பொழுதுமே குழப்பத்தின் தேவன் அல்ல, நம்ம இழக்க செய்து அந்த இழப்பிலே மகிழ்கிற தேவன் அல்ல, கர்த்தரை தோல்விக்கு மேல தோல்வி அடைகிற தேவன் அல்ல, உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னுடைய எல்கை எங்கும் சமாதானத்தை தருகிற தேவனாகி கர்த்தர். அந்த தேவனை நீங்கள் நானா ஆராதிக்கிறோம். அந்த தேவன் இந்த இடம் முழுவதும் மகிமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சமாதானத்தின் தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க, அவர் உங்களோடு கூட அசைவாடுகிறார். ரொம்ப சீக்கிரத்துல, நான் சொல்லல, பரிசுத்த வேதத்தின் மூலமாய் இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருந்து தேவனுடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப சீக்கிரத்துல யாராரு என்னென்ன பிரச்சனை இருக்கிறீங்களே எனக்கு தெரியாது, ஒருவேளை உங்க பாஸ்டியாவுக்கு தெரியும். ஏன்னா தன் மந்தைகளை அறிந்திருக்கிற தேவ மனுஷன். ஆண்டவர் சொல்லுகிறார் சீக்கிரத்துல. அப்படின்னா சோத்திரம் முன்பாக 6 மாசத்துல முடியும் பார்த்தோம், 3 வருஷம் ஆச்சியா, 2 வருஷம் ஆச்சியா, இன்னும் கர்த்தர் இந்த காரியம் நிறைவேறின ஆண்டவர் சொல்லுகிறார் சீக்கிரம். நான் இப்படி சொன்னேன், சோத்திரம் முன்பாக என் ஆண்டவர் என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன். இப்ப 9ஆம் மாசம் நடக்குது, முடிய போகுது. அடுத்த வாரம் கர்த்தரை 10வது மாசம். ஆண்டவர் கர்த்தரை வருகிற இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய நன்மாதத்திற்குள்ளாக ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு எனக்கு செய்து, எந்த ஒரு காரியத்துல கண்ணீர் வடித்து, எந்த ஒரு காரியத்துல வெளியே சொல்ல முடியாதபடிக்கு முழுகவும் முடியாம துப்பவும் முடியாம இருதயத்துக்குள்ள அழுது கொண்டே இருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக சமாதானமாய் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் உண்டாவதாக. ஆமா, தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு கடந்து வர்றாரு, சவுலும் வர்றாரு. சவுல் வருகிற பொழுது, தாவீது வருகிற பொழுது அந்த கர்த்தருடைய தேசத்தினுடைய பெண்மணிகள் ஆமா பாட்டு பாடுறாங்க. சோத்திரமாக சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி. அப்படின்னு என்ன தெரியுமா? சோத்திரம் உண்டாவதாக. தாவீது எந்தெந்த யுத்தத்துக்கெல்லாம் போய் அவன் காலை அந்த யுத்த களத்துல வைக்கிறானோ அது வெற்றி. அல்லேலூயா. இத பூரா நாட்டு மக்களும் ஜனங்களும் பார்க்கறாங்க, பாடுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் இப்படி வர்றேன், உங்க ஒவ்வொரு இனி வருகிற நாட்கள்ல நீங்க ஏறெடுக்கப்படுகிற, முயற்சி செய்கிற, ஆசைப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் பெரிய வெற்றியை கற்றுக் கொடுக்க போறார்.
அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? சமாதானத்தின் தேவன். அந்த சமாதானத்தின் தேவன் நம்ம எப்பொழுதும் ஒரு சின்ன காரியத்துல கூட நீ அழுதைனா உன்னோடு கூட அழுகிற ஆண்டவர், நீ பாரப்பட்டீனா உன்னோடு கூட பாரப்படுகிற ஆண்டவர். அவர் என்ன ஆசைப்படுவார் தெரியுமா? என்ன ஆசைப்படுவார்? சோத்திரமுடிவாக வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய சில காரியங்களை நம்மோடு கூட பேச போகிறார். வாசிக்கலாம். 1 யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 10:8. ஒருவனும் உனக்கு முன்பாக யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இருந்து முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். நல்ல கவனிங்க. முதல்ல சோத்திரம் உண்டாவதாக அங்கே வேதம் கூறுகிற வார்த்தை என்ன? ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏற்கனவே பேசின மீண்டும் அவர் பேசுவார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அப்படின்னா சோத்திரம் உண்டாவதாக முதலாவது காரியம், தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற நீங்களும் நானும் சோத்திரமாக யோசுவாவை கர்த்தர் நோக்குகிறார் என்று சொன்னால், கர்த்தர் நோக்குவதற்கு முன்பாக யோசுவா கர்த்தருடைய பாதத்திலே அமருகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறான். கர்த்தரிடத்திலிருந்து எப்பொழுது வார்த்தை வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பாரப்படுகிறவனாய் இருக்கிறான். அப்ப முதலாவது தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து தேவனிடத்திலிருந்து வருகிற உத்தரவுக்காய் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய குரலை கேட்பதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய குரலை கேட்பதற்கு என்ன செய்யணும்? கவனமாய் இருக்கணும். ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். நல்ல கவனிங்க. எனக்கு ஆலோசனை. நல்ல கவனிங்க. தேவனிடத்துல காத்திருக்கிறவங்களுக்கு தான் தேவன் ஆலோசனை கொடுக்க முடியும். தேவனுடைய சமூகத்துல என்கிட்ட சோத்திரங்க எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னார், ஏப்பா நீ மதுரையில் இருக்கிற, நீ நல்லா இருக்கிற, சோத்திரங்க உன் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான். நான் சொல்றேன், அவன் கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியாது. தம்பின்னு சித்தவ பையன், நான் தான் எங்கள் வீட்டு நான் கடைசியாலே சித்தவ பையன் ஒருத்தருங்க ரொம்ப கஷ்டப்படுறான், நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணு எதிர்பார்க்குறான். நான் சொன்னேன், அவர் எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. மதுரைக்கும் வாடிப்பட்டிக்கு எவ்வளோ தூரம்? வெறும் 19-18 கிலோமீட்டர் 20 டூ வீலரில் போனால் வெறும் 45 நிமிஷம். சோத்திரம் உண்டதாக செல்போனில் பேசினா வெறும் 1.5 நிமிஷம். அப்படின்னா ஆமாம் சோத்திரம் இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த காரியத்துக்கு தேவைப்படுகிறேன், ஆமாம் அப்படின்னு பேசுறதுக்கு என்னையா? அப்போ என்கிட்ட முதல்ல அவருடைய விருப்பத்தை கேட்கணும். ரெண்டாவது எனக்கு என் அண்ணன் உதவி செய்வார், அவர் என் மேல பிரியம் உள்ளவர். இரண்டாவது அவர் ஒரு கனமுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் இருக்கணும். அவன் இருதயத்தில் அப்படி இருந்து அவன் பேசினா தாப்ப நான் ஹெல்ப் பண்ண முடியும். ரெண்டாவது 3வது நபராக இருக்கிற நீ எனக்கு சப்போர்ட் பண்ணினா நான் ஹெல்ப் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவன் என் மேல பிரியமா இல்லை. அவன் எனக்கு என்ன சொல்லு, என்னை இன்னார் என்று அறிந்தும் கூட என்னை அசட்டவன்றதுனால நான் அவனுக்கு செய்ய முடியாது. நான் செய்கிறேன்னு சொல்ல என்னை கேட்க சொல்லு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறவன் தான் தேவன் தனது ஆலோசனையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு ஆலோசனை தந்த நான் கர்த்தரை துதிப்பேன் இராக்காலங்களிலும். அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அப்ப ஆண்டவர்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். ஆமா, சோத்திரம் உண்டாவதாக சாஸ்திரிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இடம் எங்கே என்று அறிந்து சோத்திரக வருகிற பொழுது ராஜாவுக்கு செய்தி போகுது. ராஜாவுக்கு செய்தி போனோடனே அவங்கள கூப்பிட, நீங்களே யார் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி யூதருக்கு ராஜாவை ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அந்த பாலகனை கண்டுகொள்ளி கொண்டு வணங்கு வந்திருக்கிறோம். அந்த ராஜாவுக்கு கலக்கம். உடனே சொல்றாரு, நீங்க போயிட்டு ஆமா அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைய வாழ்த்திட்டு ஆமா அதுகளுக்கு பரிசெல்லாம் நீங்க கொடுத்துட்டு நீங்க வரும்போது சோத்திரங்க என்ன செய்யுங்க, சோத்திரங்க எங்க எந்த ஊர்ல எந்த கிராமத்துல எந்த தாய் தகப்பனுக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கிறத எங்க சொல்லிடணும். சரியா? போயிட்டு வாங்க, யாருக்கு வீட்டுக்கு உண்டான வசதியை செஞ்சு கொடு அப்படின்ட்டாரு. நல்லது பண்ணிங்க. இந்த சாஸ்திரிகள் போனாங்க, இயேசு கிறிஸ்துவை இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்படியே தாயா இருக்கிற மரியாதையும் தகப்பனா இருக்கிற யோசப்பையும் பார்த்தாங்க. அந்த குழந்தையை கண்டறிந்தாங்க, மகிழ்ந்தாங்க, வாழ்த்துனாங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க.
கடந்து போகிற பொழுது கர்த்தர் பேசுகிறார், நீ ராஜாவிடத்துல போக வேணாம், வேற மார்க்கமா நீ என்ன செய்ய, ஓ இடத்துக்கு போ, ராஜா பொருளாங்கு செய்ய எத்தனை பண்ணுகிறார். இந்த சாஸ்திரிகள் அறிந்து அந்த கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து ராஜாவினிடத்துல போய் சொல்லாதபடிக்கு வேறே வழியாய் பிரயாணப்பட்டு தன்னுடைய ஊருக்கு போனார்கள். அப்படின்னா தேவனை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, சோத்திரம் உண்டாவதாக தாவீது, சோத்திரம் உண்டாவதாக சிக்லாகு என்கிற ஒரு பட்டணத்துல, சோத்திரம் உண்டாவதாக சவுலுக்கு பயந்து சவுலுக்கு பயந்து ஓடுறான். அந்த தாவீதினுடைய உண்மையை பார்த்த சில வீரர்கள் தாவீதோடு கூட சேர்ந்துனா அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. யாருக்கு? தாவீதுக்கு. இந்த தாவீதோடு கூட தாவீதுடைய வீரர்களும் ஓடி ஒழிகிறாங்க. அப்ப தாவீதுடைய வீரர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் பாதுகாக்கணும்ல. அப்ப தாவீதுடைய 2 மனைவி, அவருடைய வீரர்களுடைய பிள்ளைகள்லாம் சவுலுக்கு தெரியாம எங்க அடைக்கல வைக்கிறதுன்னு தெரியல, சிக்லாகு என்ற பட்டணத்துல அங்க இருக்கிற அதிபதியை கேட்டு அங்க அடைக்கல வைக்கிறாங்க. அடைக்கல பண்ணிட்டு நம்மளால பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி தாவீதும் அவருடைய வீரர்களும் அந்த சிக்லாகு பட்டணத்தை விட்டு மலைகளிலும் குகைகளிலும் மறைந்து வாழ்றாங்க. சோத்திரம் உண்டாவதாக இந்த காரியம் சோத்திரம் உண்டாவதாக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வருகிறது. ஒரு வீரர் சொல்றான், சோத்திரக தாவீதே, எனக்கு என் முன்னாடி பிள்ளைகள்லாம் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. தாவீது சொல்றாரு, என் மனசுல இருந்ததை நீயும் சொல்றப்பா, பாபா போகலாம் அப்படின்னா சிக்லாகுக்கு நேரம் கடந்து போறாங்க. கடந்து போனா தூரத்துல இருந்து பார்த்தா அந்த சிக்லாகு பட்டணத்திலிருந்து சுட்டரிக்கப்பட்ட ஒரு விதமான கர்த்தவே அக்கினியினுடைய புகையினுடைய கர்த்தவே ஒரு புகைச்சல் கேட்கிறது. பயமா இருக்கு, நடுங்கிறாங்க. நெருங்கி கிட்ட வந்தா அந்த சிக்லாகு முழுவதும் கர்த்தவே கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில கர்த்தவே ஆடு மாடுகள் மனுஷி பெண்கள் சிறுவர்கள் அவ்வளவு பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. சோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க, தாவீதும் அவருடைய மனுஷரும் சோத்திர தங்களில் விளைவில்லாமல் போக மட்டும் அங்கே அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறார். சோத்திரம் உண்டாக அழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? தாவீது அழுகிறான். தாவீதுக்கு 2 மனைவி. அந்த கூட்டத்தில் இருந்தது 2 மனைவி. அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. தாவீது அழுகிறான். ஆனால் தன்னோடு கூட அவ்வளவு நாள் இருந்த வீரர்கள், தாவீது உன்னை போல ஆகுமான்னு சொன்ன வீரர்கள் திடீர்னு சொல்லுவான், சோத்திரர்கள் இதோ இவனால் தான் என் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் இழந்தேன் என்று சொல்லிட்டு இவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். யாரு? தாவீதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய வீரர்கள் தாவீதை எதிர்த்து பேசி தாவீதை அந்த நாட்களில் சொல்ல வேண்டிய, நான் சொல்ல முடியாது, இவன் அடிச்சு தூக்கில போடுங்க அப்படின்னு முடியா, அந்த மாதிரி கடினமான வார்த்தை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தை. மோசேயுடைய பிரமாணம். நல்ல கவனிங்க, அந்த நாட்கள்ல சோத்திரம் உண்டாவதாக அவன் கேட்ட பொழுது தன் இதயமெல்லாம் நொறுங்கி போச்சு. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? சோத்திரம் உண்டாவதாக நீங்கள் நான் என்ன செய்வோம்? பாஸ்டர் கேட்போம். ஒரு நேரம் பாஸ்டர் போன் எடுக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம்? இதுக்கு என்ன வழின்னு சொல்லி யாருக்காக போன் பண்ணுவோம்? இல்லை தன்னுடைய நண்பர்கள் கர்த்தரை சொல்றதுக்கு கண்ணு முன்னாடி தனக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியவன் தன்னை மட்டமா பேசுறான். மனைவி இல்லை, இவன் நம்பி வந்த பிள்ளைகள்லாம் கர்த்தரை சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. அவர் செஞ்ச வார்த்தை என்ன? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்வதற்கு ஏபோத்தை என்னிடம் கொண்டு வா என்று சொல்லுங்க. கர்த்தரை சமூகத்தில் உட்கார்கிற கர்த்தரை ஒரு சன்னியாச உடை, சாக்கு போன்ற ஒரு உடை. சோத்திரம் உண்டாக அதுல ஒரு தோள்பட்டையில உம்மி, இன்னொரு தோள்பட்டையில தூரீம் என்று சொல்லி ஒரு கர்த்தரை சோத்திர கல் பதிக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியானவர் பலமா ஒரு மனிதர்களை இறங்குற பொழுது அந்த 2 கண்ணும் பிரகாசமாய் கர்த்தரை பண்ணும். அதனுடைய செயல்பாட்டினுடைய அடையாளம் தான் அந்த உம்மின் தூரீம் என்கிற ஒரு கல். நல்ல கவனிங்க, அவள் அழுகிறான், தவிக்கிறான், கர்த்தரோடு கூட என்ன செய்யறான்? உறவாடுகிறான். என்ன உறவாடுகிறான்? எனக்கு ராஜாவுங்கிற அதிகாரத்தை நீங்க தான் கொடுத்தீங்க, ஆனா இந்த ராஜாவை ஆகல. ஆனாலும் இந்த தப்பு விரட்டுறான். நான் பாட்டுக்கு என்ன காப்பாத்திக்க விடுனேன். ஒரு கூட்ட ஜனங்கள் வந்தாங்க, அவங்களை விட மனசு இல்லை, எல்லாரும் நல்ல பயிலுங்க. அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற நான் முயற்சி பண்ணேன். இப்படி அடுத்த கொள்ளையடிச்சு போயிட்டான். ஆனா நான் என்ன செய்வேன்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? உண்மைதானே, எனக்கு நம்பித்தான மனைவி பிள்ளைகளை கொடுத்தான். ஒரு அற்புதம் செய்யும். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஏபோத் என்கிற உடையை தரித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாய் தாவீது காணப்பட்டான். அல்லேலூயா. அவ்வளவு நெருக்கத்திலையும் சுயபித்தில சோர்ந்து உட்காரல, ஆண்டவரை முறுமுறுக்கல, தேவனிடத்துல ஆலோசனை கேட்க அவன் உட்கார்ந்த பொழுது சோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்யற? நீ என்ன செய்ய? எழுந்து கடந்து போ, நீ இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவாய். கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்க, ஒரு சின்ன அதிகாரம் தான், ஒரு அதிகாரத்துல எல்லாமே போட்டுருக்கோம். நல்ல கவனிங்க.
கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாருடைய உடனே எந்திரிச்சு மறுபடியும் எல்லாரும் கூப்பிட்டுட்டு வாங்க போலாம்னா போகிற வழியில பாத்தீங்கன்னா சோத்திரம் உண்டாக ஒரு வியாதியஸ்தர் ஒருவர், இந்த எதிராளி கொள்ளையடிச்சு போன மாதிரிங்களா, அவன்கிட்ட இருந்த வேலைக்காரன் ஒருத்தன் வியாதிப்பட்டு அவனை போற வழியிலே விட்டுட்டு போட்டா பாருங்களேன், ஆண்டவர் தாவீதுக்கு கர்த்தவே எங்க இவன் ஒளிஞ்சிருக்கிறான், யார் சிறை பிடிச்சான்னு சொல்றதுக்காகவே கர்த்தர் ஒருவனை ஆயக்கப்படுத்திருக்கிறார். அவனை பிடிச்சி நீ யார் என்னன்னு கேட்டேன்னா அவன் சொல்லுவான், கர்த்தர் சோத்திர சுவாமி நீ இதை கொன்று போடலைன்னா நான் எல்லாத்தையும் சொல்றேன். அவனுக்கு மகா அன்புடையவர் தாவீது. உடனே அவனுக்கு அத்திப்பழ அடையையும் திராட்சை கொடுத்து அவனுக்கு கர்த்தருடைய உயிர் வந்தது. மறுபடியும் அவன் எல்லாத்தையும் சொல்றான். சொன்னது மாத்திரமில்லை, அங்க போய் யுத்தம் பண்ண இரவு தொடங்கி விடிய காலம் வரைக்கும் யுத்தம் பண்ணி அங்க வேதம் கூறுகிறது, சிறியதிலும் பெரியதிலும் குமாரனிலும் குமாரத்தியிலும் ஒன்று விடாதபடிக்கு தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற நீங்களும் நானும் முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய பாதத்துல தாவீதை போல யோசுவாவை போல உட்கார்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்படி உட்கார்கிற பொழுது வேதம் கூறுகிற வார்த்தை என்ன? சோத்திரம் உண்டாவதாக எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை தந்தபடியினாலே அங்க அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, சோத்திரம் உண்டாவதாக அங்கு வேதம் கூறுகிறது, யோசுவா 1:5 மற்றும் 1:8 கூறுகிறது, நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நான் அவ்வளவா படிக்கலையே, நான் பெண் பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் இந்த வேலை தானே தெரியும். நான் சொல்றேன், என்றைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டீரோ அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? சோத்திரம் உண்டாவதாக அப்படியே நாமத்திலிருந்து ஒரு விசேஷமான கணம் உனக்கு கடந்து வரும். ஆமா, சோத்திரம் உண்டாக சாலமோனுடைய நாட்கள்ல பாருங்க, சாலமோனை கர்த்தர் ராஜாவாக்குகிறார். சோத்திரம் சாலமோனுடைய கர்த்தருடைய ஆட்சியினுடைய காலங்கள்ல அப்படி தேசமெங்கும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தார். எந்த விதமான கலக்கங்களோ குறைவுகளோ பஞ்சங்களோ பட்டினிகளோ போராட்டங்களோ குழப்பங்களோ இல்லை. ஏன் என்று கேட்டால் சாலமோனை கர்த்தர் ராஜாவாக்கினபடியினாலே. அல்லேலூயா. சாலமோனை பார்த்தீங்கன்னா அவனுடைய சாப்பாடு, அவன் போற ரதம், கர்த்தவே அவன் போடுற ட்ரெஸ், கர்த்தவே அவனுடைய கர்த்தவே அன்றாட நடவடிக்கைகளுடைய கர்த்தவே இந்த காஸ்ட்லி அது என்ஜாய் சொல்றோம். ஒரு அனுபவிச்சு வாடா இந்த வயசுல அனுபவிக்கலாம். அந்த அனுபவிக்கிறதுல வேதம் கூறுகிறது, சாலமோனுக்கு முன்பும் எவனும் இல்லை, சாலமோனுக்கு பின்னாடியும் சாலமோனை போல அந்த மாதிரி அனுபவிச்சவன் ராஜாவா அப்படி கொடி கட்டி கர்த்தவே சோத்திரக பிரகாசித்தவன் ஒருவனும் இல்லடான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம் நீ ஆலயத்துல வந்து நான் 10 11 என் நிலைமை ஐயோ அம்மம்மா இல்லை இல்லை இல்லை, ஒன்னத்தான் ராஜாத்தியாக ஒன்னத்தான் ராஜாவாக கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இதே மூலக்கரையில பசுமலையில ஒரு வீட்டு ஜபத்தை கூப்பிட்டுருந்தாங்க. வீட்டு ஜபத்தில் கேரளா கூப்பிட்டுருந்தா அந்த வீட்டில் வேலை பார்க்குற அம்மா நம்ம சர்ச்சுக்கு வரும். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, பாஸ்டர் கேரளா இருக்காங்க, வர சொல்லு இல்லைங்கய்யா, வர சொல்ல இல்லைன்னா இல்லைம்மா வர சொல்லுங்க. கரெக்டாக நாங்கள் வர்றதுக்காகவே அவர் உட்காந்துக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு வீட்டில் எப்படி பிரச்சனை வரும்னு சொல்லி நாங்கள்லாம் உள்ள வந்தோடனே நம்ம சோத்திரமாக அந்த கேரள் பாடல் பாடி அந்த குடும்பத்தை ப்ளஸ் பண்ணி கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அறிவிச்சு கேலண்டர், வாக்கு தத்தம், 2 சாக்லேட்டு, ஒரு துதி ஸ்தோத்திர புக்கு, நான் வருஷத்தில் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட்டு மாதிரி இருக்கு, சின்னதாக கொடுப்பேன். துதி ஸ்தோத்திர புக்கு வச்சு கொடுத்தா எல்லாத்தையும் எடுத்தாங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு உட்காருங்க, உங்களோட கொஞ்சம் பேசணுன்றாங்க அந்த வீட்டுக்காரர். ஆமாம், பசுமொழியில் சர்ச்சையே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்களோ? அதாவது அவர் கூட்டி மிரட்டி அனுப்பிச்சிட்டார். நீ வந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்காக வந்துட்டு ஆச்சா என் கூட வந்த பிள்ளைகளும் அப்படியே வாசல் அப்படியே நிற்கிதுங்க, கேட்டுக்கே நிற்கிதுங்க. அப்புறம் கடைசியில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆமாம், சோத்திரன்றதாக அது அவருடைய நினைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பைபிள் தெரிஞ்ச உடனே வந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு தடவைக்கு 10 தடவை உட்காந்து, ஒரு தடவைக்கு 100 தடவை ஜெபம் பண்ணி சோத்திரம் உண்டாக ஆண்டவர் பலமுறை நம்மோடு கூட பேசி, ஐயோ இதுக்கு மேலே நம்ம ஊழியம் பண்ணலைன்னா ஆண்டவர் ஏதாவது நம்மளை நம்ம சோத்திரமாக ஆண்டவரை கண்டிப்பாருன்னு சொல்லி அப்போ லேசாக காலை வச்சு கிதியோட கூட அப்படி காலை வச்சு அதுக்கப்புறம் எங்கே ஆமாம் அந்த தோல் மாட்டம் இது பணியாக இருக்கணும், இடம் முழுவதும் பணி வேணும். எங்கே இன்னைக்கு தோல் காய்ச்சிருக்கணும், இடம் காய்ச்சிருக்கணும், தோல் பணி வேணும். இப்படிலாம் கேள்வி கேட்டு நம்ம ஆண்டவர் வந்திருக்கிறோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், சோத்திரம் உண்டாவதாக
2 மாதத்துக்கு முன்பாக இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஆச்சு அவர் என்னை வான் பண்ணி ஒரு மீட்டிங்கில் நான் சாயந்தரம் செய்தி கொடுக்குறேன். செய்தி கொடுக்கும்போது அவர் தான் எல்லா ஏற்பாடையும் எனக்கு பண்ணி அந்த செய்தி முடிகிற வரைக்கும் எனக்கு கூட நின்றவர். அவர் பேர் சொல்ல மாட்டேன். அவரும் முடிய முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவர் நல்லா கவனிங்க. சோத்திரம் உண்டவதாக உங்களுக்கு எனக்கும் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி வாழ்க்கை அமையாது. எதிர்பார்த்தது மாதிரி அப்படியே ஜாலியா இருக்காது. ஆனால் இன்னொரு விஷயம், அந்த எதிர்பார்க்காத நிலைமைகள் அவ்வண்ணம் நடந்தாலும் வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மகா பராக்கிரமசாலி. அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோழி சவுல் பயந்து முள்ளில் உட்கார்ந்து இருக்கிறார். அவன் கோலியாத் வந்து கேலி பண்றான், கிண்டல் பண்றான், தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலை கேலி பண்றான். சவுலுக்கு போச்சுல நம்ம சாப்டர் க்ளோஸ். அப்படிதான் நினைச்சான். இன்னைக்கு நீங்க உங்களுடைய என்னுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. ஆனா சோத்திரனுக்கு அந்த நிலைமையை அப்படியே வச்சாரே இல்ல. சோத்திர திடீர்னு ஒரு தாவீதுங்கிற ஒரு சின்ன பையன் வந்தா சோத்திரனுக்கு அது ஒரு கலக்குனேன். அண்ணின் தம்பி கூட உனக்கு என்னடா வேலை கூட உளுந்து போய் ஒரு நம்முடைய அப்பாவுடைய கொஞ்சம் ஆடுகளை வீட்டுக்கு வந்து ரொம்ப அதிக பிரசித்திரம் பண்ற. நான் முறைப்படி கர்த்தருடைய யுத்த அனுபவத்தை பெற்ற ஒரு சோல்ஜர். நானே மூலையில் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த கூடத்துல ராஜா மூலையில் உட்கார்ந்துருக்கிறாரு. நீ என்ன இந்த தவிர ஓடுறா அப்படின்றாங்க. சோத்திரனுக்காக அவனை தாண்டி ராஜா நம்புறாங்க. ராஜா பார்க்கிறார். சோத்திரனுக்கு எங்கே பார்ப்போம், கோலியாத்தை வீழ்த்துகிற ஒரு உயிரை நம்முடைய தேசத்துல உண்டா? பார்த்தா ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அவருக்கு பொசுக்குன்னு போச்சு. ஆனாலும் அவருடைய பக்தியை மெச்சால் என்னாச்சு? சோத்திரம் உண்டாவதாக நல்ல கவனிங்க. அவனுக்கு உண்டான சோத்திரக என்ன சொல்ற பட்டயம், ஆமா சோத்திரக ஈட்டி வாள் எல்லாத்தையும் கத்தை உரையில போட்டு அனுப்பும்போது அவன் நடக்கிறான். இது தனியா இருக்கு, அவன் தனியா நடக்கிறேன். மறுபடியும் ராஜா மன்னிச்சுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்ட வராது. என்ன உங்களுக்கு நான் கோடியத்தை வீழ்த்தின அவ்வளவுதானே தோற்றுவதாக. ஏன்னா அது முன்னாடி சொன்னான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. இந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் வாய்க்கும் தப்பிவிக்க விரல் கொடுத்த என் ஆண்டவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனை வீழ்த்துவதை அதிக நிச்சயம் அல்லவா? வார்த்தை சின்னாடு அவனை இவனுக்குள்ள வருகிற ஆவிக்குரிய வார்த்தை அவ்வளவு பெரியதா இருக்கிறது. அவன் நல்ல கவனிங்க. வந்தான், சோத்திரம் உண்டவதாக கவனுக்குள்ள சோத்திரமாக என்ன செஞ்சான்? அடைப்பையில கையை விட்டான், கல் எடுத்தான், கர்த்தருடைய நாமத்தை சொன்னான். அவன் கர்த்தர் நிந்தித்தான். நான் நேரம் இல்லாதபடினால் நேரம் வரேன். கர்த்தருடைய நாமத்தை சொன்னான். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவன் எப்படி அடிச்சான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் வல்லமையோடு கூட அவருடைய நெற்றியிலே படும்படியாக, அந்த இடத்துல அவன் மாண்டு போகும்படியாக ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்து சவுலையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் வெற்றி சிறக்க கர்த்தர் பண்ணினார். உங்களுக்கு எனக்கும் எப்படிப்பட்டதான வெட்கப்படுகிற சூழ்நிலையா இருந்தாலும் உனக்கு வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி பேசுங்கள் என்கிற வார்த்தை, முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தரை நோக்கி பேசுங்கள்னா என்ன கொஞ்சம் சொல்லுகிறேன். கர்த்தரை நோக்கி பேசுங்கள் என்ன? சோத்திரம். முதலாவது வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்க. கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளை குறித்து எந்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்து ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஸ்தோத்திரம். அவர் செய்த அற்புதங்களை நம்ம முதல்ல உணர்ந்து, இரண்டாவது பரவசமாகி, மூன்றாவது அதை விவரித்து சொல்லி, ஆண்டவரே இந்த பலத்த பார்வோனுடைய கைக்கு, கர்த்தவே எகிப்தியனுடைய கைக்கு எங்களை மீண்டலாக்கி, கர்த்தவே ஊமிய பியத்தினாலும் பலத்த கரத்தினாலும் என்னை மீட்டுக் கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி சொல்லி வேதத்தில் உள்ள தேவன் செய்த அற்புதங்களை சொல்லி சொல்லி முதல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஒரு சபையில் எடுத்தோடனே ஏன் துதிக்கிறோம்? துதி ஸ்தோத்திரம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். துதிக்கும் போது பார்த்தீங்கன்னா சோத்திரம் இப்ப எல்லாம் புக்கு வந்துச்சு, 1000 சோத்திர பணிகள். சோத்திரமாக சில புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் செய்த அற்புதங்கள் விவரித்து இருப்பிடத்தோட சோத்திரம் சொல்ல சொல்லி பரிசுத்தவான்கள் புத்தகம் போட்டிருக்காங்க. இப்படி அர்த்தம் கிடைக்குன்னா, முதல்ல நீ ஆண்டவரை நோக்கி பேசுகிற விதத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். இரண்டாவது வாசிக்கிறீங்களா? லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15-16.
முதல்ல கர்த்தரை துதி ஸ்தோத்திரத்தின் மூலமாய் அவர் செய்த அற்புதங்களை சொல்லணும். இரண்டாவது லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15-16. அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். 10 பேர் குஷ்டரோகியா இருக்கிறான், வியாதியஸ்தனா இருக்கிறான். ஸ்தோத்திரம். 10 பேரையும் கடவுள் சுகப்படுத்தினாரு. 10 பேரும் போயிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தர் நன்றி உணர்வோடு கூட ஆண்டவர்கிட்ட வர்றான். அதுதான் இவன். அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சோத்திரன்றதாக இந்த குஷ்டரோகம் என்கிற காரியத்தோடு கூட மனிதனால் புறம்பே தள்ளப்பட்டு பாளையத்துக்கு வெளியே இருந்து மனுஷனோட மனுஷனா இருந்து குற்ற உணர்வா இருந்து சாக இருந்த எனக்கு நீ அற்புதம் சுகம் கொடுத்தீரே, ரட்சிப்பு கொடுத்தீரே, மீட்பு கொடுத்தீரே, மற்ற மனிதனோடு கூட வாழுகிற ஒரு அற்புதத்தை செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவனுக்கு தேவன் செய்த அற்புதத்தை ரட்சிப்ப அவன் செபத்தின் மூலமாய், அப்படின்னா தேவனோடு கூட உறவாடுகிற காரியத்தின் மூலமாய் தான் பெற்ற சுகத்தை கர்த்தருக்கு விவரித்து சொல்லி நன்றி சொல்லி கடந்து போகிறான். அப்ப முதலாவது ஸ்தோத்திரம், நீ துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கணும். இரண்டாவது, வாழ்க்கையில செய்த அற்புத அடையாளங்களை கட்டாயம் இருக்கும். என்னை கேட்டா நான் இன்னும் நிறைய சாட்சி சொல்லுவேன். அவர் பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு 3/4 மணி நேரம் கொடுத்தேன். அழகா பாஸ்டர் நீங்க 1 மணி நேரம் பேசுறீங்க, பாஸ்டர் 1.5 மணி நேரம் பேசுறீங்க. என் பிள்ளைகள்லாம் வீட்டுல போய் சாப்பிடணும், வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நன்மையை கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்க நல்லா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருத்தர் 2 சாட்சி சொல்லுவீங்க, 3 சாட்சி சொல்லுவீங்க. இந்த காரியத்தை நீ மறுபடியும் கர்த்தருக்கு சொல்லி கர்த்தரை நீங்க என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். அடுத்தபடியாக வாசிக்க வேண்டாம், 1 நாளாகமம் 15 அதிகாரம் 16வது வசனம், சங்கீதம் 28:7 பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பாட்டு பாடுவதன் மூலமாக ஆமா சோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய ஜெயந்தூர சபையில ஒரு ஐயா இருப்பார். அவர் ஐயா, அந்த ஐயா ரொம்ப முக்கியமான ஒரு ஐயா. ஆனா அவர் பாட்டு எல்லா முடியும் சேர்ந்துட்டு பாடுவார். ஆனா அவர் பாட்டு மட்டும் தனியா கேட்கும். ஏன் கேட்டீங்கன்னா, அவர் பாட்டு மெட்டு இருக்காது, ராகம் இருக்காது. ஆமா சோத்திரம் உண்டாக. அவரு அந்த பாட்டை வாசிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த பாட்டு பாடுதல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன் கேட்டீங்கன்னா, சோத்திரமாக என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஜீவனுக்காக, விடத்துக்காக, எனக்கு கொடுத்த தொழிலுக்காக, என் மனைவிக்காக, பிள்ளைக்காக, சபைக்காக, போதகருக்காக, எனக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தவே பாவ மன்னிப்புடைய நிச்சயத்திற்காக, ரட்சிப்புக்காக நன்றி என்று சொல்லி அந்த ஒவ்வொரு வாரம் பாடுகிற பாட்டு வாசிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் உற்சாகமா பாடுவாரு. நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய சமூகத்துல சோத்திரமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இன்னொரு காரியத்துல நீங்க அவரை புகழ்ந்து பாடுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பசுமொழியில ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க வேற சபைக்கு போறாங்க, எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல போறாங்க. அந்த அவங்க வீட்டுக்கு பக்கத்துல என் விசுவாசி, அவங்க அடிக்கிறதா சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த அக்கா துணி துவச்சா ஒரு அந்த அக்காவுக்கு வெட்மான் ஸ்பாட் பண்ணி தான் தெரியும். வேற பாமால கீர்த்தனை, அந்த பழைய பாட்டு, இன்னைக்கு இருக்கிற கத்தமே புது பாட்டு, அந்த என்ன சொல்றது தினகரன் ஐயா பாட்டு, அதெல்லாம் தெரியும். வெட்மான் ஸ்பாட் மட்டும் தான் தெரியும். ஆமா, துணி துவைக்கும் போது ஒரு பாட்டு, குழம்பை கிண்டும் போது ஒரு பாட்டு, சின்ன வீடு தானே. ஆமா சொல்லுங்க, பெட்ரூம்ல படுக்கிறதுக்கு முன்பாக ஒரு பாட்டு, ராத்திரி பைபிள் எடுத்து வச்சா ஒரு பாட்டு. அந்த அம்மாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. துணி துவைக்கிற சத்தம் கேட்கும், அந்த சத்தத்து கூட அந்த அம்மா பாடுறப்பா சத்தம். ஏன்னா ஒரே ஒரு ஜன்னல் தான் அவங்க வீடு, ஏன் விசுவாசி வீடு. இந்த ஜன்னல் அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ போனாலும் சரி, அவங்க சத்துணவு உள்ள வேலை பார்த்தாங்க. நான் ஒருவேளை தப்பி தவறி அவங்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தமாச்சுன்னா வேகமாக பைபிளில் 100 ரூபாய் எடுத்து, அவங்க ஒரு கை சரியாக செயல்படாது, இந்த கையை வச்சு அந்த பைபிள் எடுத்து பயபக்தியாக நிற்கும். நான் நினைப்பேன், நீங்கள் இன்னொரு சபைக்கு போகிறீங்கக்கா அப்படின்னு. இல்லையா ஊழியக்கா, ஐயா நீங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. அப்ப அந்த பக்கத்துல இருக்க சொல்லுவேன், விசுவாசி சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் பாட்டு பாஸ்டர். அந்த அம்மா திடீர்னு வயது முயற்சியில் அந்த அம்மா இருந்தா, நான் ஒரு பாஸ்டர், இன்னொரு சுவிசேஷ தம்பி வந்தாரு, இது இல்லாதபடிக்கு சிஎஸ்ஐ பாஸ்டர் சொன்னாங்க. அவங்க சிஎஸ்ஐ கிடையாது, அவங்க ரிலேஷன் கூட சிஎஸ்ஐல முக்கியமான பொறுப்பு இருக்கிறாங்க எங்க பசுமொழியில. அவங்க போதகரோடு கூட வந்துட்டாங்க. இவங்க போகிற திருச்சபை பாஸ்டர் வந்துட்டாங்க. ஆனா சிஎஸ்ஐல கல்லறைக்கு அடக்கம் பண்ணுறதுக்கான காரியத்தை அவங்க செஞ்சாங்க. என்னை கேட்டாங்க, நான் சொல்லுங்க, நான் அடக்கம் பண்ண ரெடியா இருக்கேன். ஒரு கலருக்கு 2 கலர் இருக்காங்க. நல்ல கவனிங்க, சோத்திரம் உண்டாவதாக. அந்த சகோதரி மரித்த பொழுது சோத்திரம் உண்டாவதாக இத்தனை ஊழியக்காரன் கூட நின்று அவருடைய இறுதி அடக்கம் அவ்வளவு மகிமையா இருந்தது.
அல்லேலூயா. இப்படி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ கர்த்தரை தேவனுடைய வசனத்தின் மூலமாக, உனக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு என்கிற அற்புத அடையாளத்தின் மூலமாக, பாடல் மூலமாக நீ என்ன செய்யலாம்? சோத்திரங்க துதியின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நீ ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் டெய்லி ஒரு வசனம் அனுப்புவேன். இந்த வசனத்தை சும்மா அனுப்ப மாட்டேன், பக்காவா டிசைன் பண்ணுவேன். டிசைன் பண்ணி நான் ஒரு 10 குரூப் 20 குரூப் இருந்தாலும் நான் அனுப்புகிற வசனம் மட்டும் எனக்கு தனியாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் ஃபோட்டோவிலேருந்து என் ஃபோட்டோ கீழே ஒரு மூலையில் இருக்கும். ஆனால் அந்த வசனத்துடைய டிசைன், பேக்ரவுண்டு எல்லாமே பக்காவாக ஒரு ஸ்லேடிங் மாதிரி இருக்கும். சோத்திரம் உண்டாவதாக. ஒரு முறை ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து கண்டு வச்சார். ஏன் பாஸ்டர், இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரசங்கம் பண்ணலாம்ல, உங்களுக்கு நல்ல பிரசங்கம் பண்ணுற காலம் உண்டு. ஆனால் இந்த வசனத்தை அனுப்புறீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு நாள் கனடாவிலேருந்து ஒரு ஐயா ஃபோன் பண்ணார். அவர் யாருன்னா திருநெல்வேலி கனடாவில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் அனுப்புகிற வசனம் அவருக்கு எப்படி வசனம் போதில்லை, அவங்க யாரோ அந்த ஏனுடைய வசனத்தை எடுத்து அவங்க அங்கிட்டு அனுப்புகிறாங்க. ஆமாம், சோத்திரம்னாக்க அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். எனவே நான் 3 முறை ஃபோன் பண்ணேன். எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் கால் வந்து எடுக்கவே மாட்டேன். 2வது இந்த நிறைய நம்பர் வந்து எடுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் தற்செயலாக ஒரு 11, அவங்களுக்கு வந்து 11 மணி 11:30 தான் விடிய காலம். ஆமாம், சோத்திரம்னாக்க நல்லா கவனிங்க. நைட்டு 11:30 மணிக்கு அப்போ எடுத்து அவர்கிட்ட பேசலாம். அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வார்த்தை என்னோட இருக்கு ஐயா, அவங்க என்ன செய்யணும்? சோத்திரம் நான் தேவைப்படும்போது சொல்கிறேன், உங்களுடைய அன்பு ஜெபமே. நான் திருநெல்வேலிக்கு வரும்போது நீங்கள் உங்களை வந்து பார்க்குறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை பார்க்க வர முடியுமா? நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர், இவருடைய ஜெபம் வேணும்னு சொல்லுங்க, நான் வரேன். அவர் பெரியார் சொல்லி உடனே யாரும் போகக்கூடாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பலிபீடத்தின் மேலதான் பலி வரணும். பலிக்காக பலிபீடம் கடந்து போகக்கூடாது. ஜாக்கிரதை. ஆலயம் என்பது பலிபீடம், போதகர் என்பது பலிபீடம். இந்த பலிபீடத்தை தேடிதான் பலி என்கிற காணிக்கையும் நன்மையும் கடந்து வரணும். நன்மையை தேடிக்கிட்டு ஓட வைக்கிறதா இங்க கூடவே கூடாது. இது தேவனுடைய உன்னதமான ஒரு ஆலயம். அவர் நல்ல கவனிங்க. அந்த சின்ன வசனம் பாருங்க, எத்தனை பேர் அசைக்கும். அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி துதிங்க. நீங்க ஆண்டவரை சொல்லி துதிக்க உனக்கு இருக்கிற பாடுகள், கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மதுரையில் ஐயா தெரியுமா இல்லை, அல்லேலூயா விட்டு சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் இறந்து விடுறார். அவர் சைக்கிள்ல இருந்து, ஹேண்ட்பேக்ல இருந்து, மர்காட்ல இருந்து சைக்கிள் நடுமையை ஒரு தகடை வச்சு அந்த தகடு ஃபுல்லா வசனமா இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும், இப்ப நான் ஐயா பார்த்தாலும் அப்படிப்பார். அதெல்லாம் அவருக்கு அல்லேலூயா விட்டு நடக்கும். அவர் ஒவ்வொரு சாகுற வரைக்கும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லியே சொல்றாங்க. அவரை பார்த்தா யாரு பார்த்தாலும், அவர் சின்ன ஐயா தான், யாரு பார்த்தாலும் காணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் தேவனுடைய மனசு. ஆமா, மாய்மாலமற்ற ஒரு ஊழியக்காரர். இன்னொருத்தர் VS ராஜன் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு இருக்கிற சுவிசேஷகர். அவர் சோத்திரம் பேசும்போது நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவி சோத்திரம் பாருங்க. அந்த சிக்லாகு பட்டணத்துல சோத்திரம் தேவனுடைய மகிமை இன்னதென்று அறியும்படியாக அங்க ஒரு வல்லமை இறங்குச்சு பாருங்க. இரவு தொடங்கி காலை வரைக்கும் சோத்திரம். ஒரு பிரசங்கத்துல ஒரு 1000 சோத்திரம் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாயில அல்லேலூயா என்கிற துதியும் ஸ்தோத்திரமும் வந்து கொண்டே இருக்கணும். அந்த அல்லேலூயா என்கிற ஒரு பெரிய வார்த்தையுடைய வல்லமை உன் பிரச்சனை முழுவதும் மாற்று. இந்த விதத்துல நீ ஆண்டவரோடு கூட பேசணும். அல்லேலூயா. 3வதாக வாசிக்கலாம். நான் முடிக்க போறேன். ஒரு 3 வசனம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இந்த இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நில்லுங்கள் என்றார். நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐயா சொல்லியிருப்பாங்க. நான் மறுபடியும் என்னுடைய கர்த்தவே சாயல்ல நான் சொல்லி கொடுக்குறேன். யோசுவா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 90% அடிச்சு காலிவிட்டார். இன்னும் ஒரு 10% இருக்குது. ஆனா அந்த 10% எல்கையை பிடிச்சிட்டோம்னா இவர் வெற்றி எழுதலாம். ஆனா சூரியன் அஸ்தமிக்க போது, சூரியன் அஸ்தமிச்சிருச்சுன்னா அந்த கால யுத்த அனுபவத்தின்படி சண்டை போடக்கூடாது. இப்ப இங்க என்ன செய்யறாங்க? ஈரான் நைட்ல தான் டக்குன்னு அனுப்புறேன். இங்க இருந்து ஏவுகணை என்ன செய்யுது? இஸ்ரேல போகுது. இஸ்ரேல இருந்து அவன் அனுப்புறேன் எங்க போகுது? இந்த காலங்கள் வேறு. அந்த காலங்கள்ல சூரியன்
அஸ்தமிச்சுனா அத்தோடு கூட யுத்தம் நடத்தக்கூடாது. இது யுத்தத்தினுடைய ஒழுங்குமுறை. அந்த காலங்கள்ல கடவுளுக்கும் சட்டத்துக்கும் கீழ்ப்படுது. அப்ப நல்ல கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சோத்திரம் முன்பாக ஒரு பிரகாசம் இருந்தா சூரிய அஸ்தமிக்காம போச்சுன்னா கர்த்தர் யோசுவா பெரிய வெற்றியை பெற முடியும். ஆனா சோத்திரம் நான் நினைக்கிறேன் ஒரு 4:30 மணி 5 மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது. சாரி, ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்குது. ஆனா ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் வச்சுங்களேன், அந்த இரவுக்குள்ள வேற பிளான் பண்ணி மறுபடியும் எதிராளி தோற்று போவதற்கு, எதிராளி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே நல்லா கவனிங்க, அவன் என்ன செய்யறான்? சோத்திர யுத்தம் நடக்குது, பெரிய லெவல்ல வெற்றி பெற போகுது அப்படின்னு நிக்கிறான். பார்த்து சூரியனை பார்க்கறான், சந்திரனை பார்க்கறான், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவன் பேசுறான். பாருங்க, அந்த எதிர்மறையான சூழ்நிலையில கூட சரி ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறான், சோத்திர சண்டை முடிகிற வரைக்கும் இந்த எதிராளியை ஜெயிக்க கர்த்தவே நீ அனுக்கிரகம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யும். சோத்திர சண்டை முடிகிற வரைக்கும் சூரியனும் சந்திரனும் எந்த இலக்குல இருக்கிறோ அந்த இலக்குல அப்படியே நிற்கணும், தரித்து நிற்க வேண்டும். பாருங்க, சொல்லிட்டு சண்டைக்கு போயிட்டான், சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு மறுபடியும் திரும்பி மேல சூரியனை சந்திரனை பார்க்கிற வரைக்கும் அதே இடத்துல நிற்குது. என்னங்க, ஒரு சூரியனை சந்திரனையும் இயற்கையை கட்டுப்படுத்த முடியுமா? அங்கு யோசுவா சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்தினாலே முடியும், நீ விசுவாசத்தோடு அறிக்கை செய்வார். என்னுடைய வார்த்தை என்னன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரிய ஆண்டவரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த ஆண்டவர் உன்னோடு கூட கேருபீன்களோடு சேராபீன்களோடு தூதர்களோடு மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை வெட்கப்படுத்தி பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அந்த ஆண்டவருக்கு முன்பாக பொல்லாத பலவீனமே, பொல்லாத கடன் பிரச்சனையே, பொல்லாத ஒரு விதமான கெட்ட சாபகாசங்களே, இந்த உன்னுடைய காரியத்தை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இது என்னை விட்டு அகன்று போகட்டும், ஒரு பெரிய ஜெயம் உண்டாகட்டும். நீ என்ன செய்யணும்? எதிர்த்து நின்று அடிக்கணும், எதிர்த்து நின்று அடிக்கணும். எதனால? கர்த்தருடைய நாமத்தினாலே. அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இயற்கையவே அப்படி தரித்து நிற்க செய்த ஆண்டவர் உனக்கு ஒரு பலத்த நன்மையை செய்வார், பலத்த நன்மையை செய்வார். நான் முடிக்க போறேன். காரியவட்டியை தாண்டி சிற்று முன்னடைப்புன்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊர்ல சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு. ஆன்லைன் பிரேயருக்கு என்னை கூப்பிடுவாங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் கூப்பிடுவாங்க. நல்ல கவனிங்க, ஒரு நாள் சோத்திரம் உண்டவதாக நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். போனால் என் வண்டி அப்போ இப்போ வச்சுக்கோட பரிதாபமான வண்டி. நம்ம கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனாலும் நான் கடன் வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். என் ஊழியத்தை பார்ப்பேன், என் பிள்ளைகளை கவனிப்பேன். எனக்கு இது போதும் நினைப்பேன். ஆனால் சோத்திரக்கார் ஜனவரியில் ஜோமணிக்கு ஜனவரியில் வண்டி வாங்கியிருக்கேன். அவர் நல்லா கவனிங்க, சோத்திரம் பார்க்க அந்த ஃப்ரெண்டு வீல் வண்டி வலுவலுன்னு இருக்கு. அப்போ என் கூட இருக்கிற இன்னொரு ஊழியக்கார் ஐபிடி ரவின்னு ஒருத்தருக்கார், ஆள் லீடர் இருப்பார், சூப்பராக பிரசங்க பண்ணுவார். அவர் சோத்திரக்கார் சொன்னார், அண்ணே நைட்டில் இங்கேருந்து வண்டியில் போகிறது, மிட் நைட்டில் அங்கேருந்து வர்றது, ரிங் ரோட வர்றீங்க, எவ்வளோ ஒரு சின்ன ஒரு அரைப்பாடி வண்டிக்காரனை எவ்வளோ தட்டி போட்டாலும் அந்த வனாந்திரத்தில் கேட்க ஆள் கிடையாது. ஆகையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சோத்திரம் பார்க்க நைட்டு போயிட்டு பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நீங்கள் பேசாமல் சர்ச்சிலே தூங்கிடலாம். அங்கே அந்த முக்கியமான கோயில் கீழே இருக்காங்க. தூங்கிட்டு காலையில் சர்ச்சு வாசல் தான் வந்தேன், அங்கே வந்து சிட்டி பஸ் நிற்கும், அங்கே ஏறி நீங்கள் பெரியார் வந்துருங்க, பெரியாரில் வண்டியை போட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. அப்போ எனக்கு இந்த இதுகளை மாதிரி ஒரு நல்ல எனக்கு வண்டி ஓடணும்னா ரொம்ப இஷ்டப்படுவேன். இப்போ தான் என்னால் ஓட்டுறதுக்கு விவசாயம் இருக்குது. வண்டி எத்தனை கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ வண்டி எடுத்து அப்போது ஒரு தடவை தற்செயலாக கீழே விழுந்ததில் எங்கள் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, எங்கே போனாலும் தம்பி பையன் வந்து சின்ன பையன், ரொம்ப இல்லை, ஒரு 12 வயசு பையன். அப்போ அவனும் என் கூட சர்ச்சை கூடியா இருக்கும். நான் வரேன் பார்க்கணும், சரி வா பார்க்கணும். அப்போ உட்காந்தா காரியாவட்டியை தாண்டினோடனே ரிங் ரோடு ஜாயின் ஆகும். ரிங் ரோடில் நின்று ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் சுகபத்திரமாக கொண்டு போய் அவன் சொல்கிற பெருங்குடி அந்த கிராஸ்லேருந்து அவன் அந்த ரிங் ரோடை தாண்ட வரைக்கும் எனக்கு துணையாக நினைப்பாங்க. நல்ல கவனிங்க, அந்த காரியாவட்டி ரிங் ரோட்லேருந்து பெருங்குடி வருவதற்கு குறைந்தது 25லேருந்து அரை மணி நேரம் ஆகும். சோத்திரம் உண்டாவதாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டி வர்றேன். வண்டியை ஓட்டி வந்தால் வெறும் 15 நிமிஷம் முடிஞ்சு 16வது நிமிஷம் அந்த பெருங்குடி ரிங் ரோடுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போ ஒரு பில்டிங் அடிக்கிறேன், ஒரு 3-4 அடிக்கு முன்னாடி வெறும் பில்லராக ஏறிக்கிறேன். அந்த இடத்துல வந்து கரெக்டாக லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து அந்த ஏரோமார்க் நம்பர் போட்டு சோத்திரம் பார்க்க என் பையன் சொல்கிறான், அப்பா வந்துட்டோம்ப்பா அப்படின்னு. டயத்தை பார்த்தா வெறும் 16 நிமிஷம் தான். 16 நிமிஷத்துக்குள்ள ஒருபோதும் கார் இருந்தா கூட வர முடியாது. நான் சொல்றேன், நான் ஜெர்மனிக்கே வந்தபடினால எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது. நான் பரிசுத்த பீடத்துல நிக்கிறேன், கூட்டி குறையான்னு சொல்றேன். வெறும் 16 நிமிஷத்துல கர்த்தர் பெருங்குடி கிராஸ் வந்தீங்க. அப்ப
நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு எனக்கு எதிர்மறையான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நீ அதை வைராக்கியம் பற்றிக் கொள்ளுகிற பொழுது உன்னுடைய எதிர்மறையான அனுபவத்தை புற தலைகளை மாற்றி உன்னுடைய தோல்விக்கு பதிலாக வெற்றியை கொடுக்க என் ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில ஆண்டவரை இருக பற்றிக் கொள்ளுகிற பொழுது உனக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். எந்த பசுமலையை யார் கிண்ணல் அடிச்சாரோ அவர் 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கூட இருந்து அந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அவன் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தான். இரண்டாவதாக நான் சொல்றேன், எந்த பசுமலையில எனக்கு யாருப்பா இருக்கிறான்னு சொல்லணும், அங்கதான் கத்தரை கிட்டத்தட்ட 65 to 70 விசுவாசிகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். நான் போய் பெரியதான் ஐயா மாதிரி பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் ஒரு ஐக்கியம் வந்திருக்கிறோம். அப்படியே ஜெபம் எனக்கு கிருபை தரும், ஏன் ஜெபம் ஐயாவுக்கு கிருபை தரும். இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறோம், ஓடுறோம், சபையை உண்மை நடத்துறோம். அப்ப இந்த காரியம் என்ன அப்படின்னா, எதிர்மறையான சூழ்நிலையில் கூட அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கும் கூட எதிர்மறையான சூழ்நிலை இருக்கா? அந்த எதிர்மறையான சூழ்நிலையை பெருசா நினைக்காதீங்க. அந்த பெரிய பிரச்சனையா இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலையை காட்டிலும் பெரிய ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிக்கை செய்ய. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கட்டாயம் வெற்றி நிச்சயம். ஸ்தோத்திரம். உண்டாவதாக யோசுவா 10:14 வாசிக்கிறீங்களா? யோசுவா 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒருத்தரால் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு நல்ல கவனிங்க, இங்கே யோசுவா சொன்னபடியே கர்த்தர் செஞ்சார். நீ உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, நீ செபத்துல நீதியா என்னத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறியோ, நீ கேட்கிறபடியே நடக்கவே ஒழிய இன்னைக்கு உனக்கு கர்த்தவே தலையில இருக்கிற உன் பிரச்சனையை பயமுறுத்தாம பிசாசே அதன்படி நடக்கவே நடக்காது. கர்த்தர் நிச்சயம் உனக்கு வெற்றி சிறக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் கூறுகிறது, வாசிக்க வேண்டாம், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயின் சொற்படியே செய்தார். மோசேயுடைய வார்த்தை ஒண்ணு கீழே விடல. அப்படின்னு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் இருந்து மனம் திரும்பி இயேசுவை இருக்க பற்றிக் கொள்ளுகிற ஒவ்வொரு தேவனுடைய விசுவாசிகளும் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையின் படியே கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எலியாவின் வார்த்தையின்படியே அங்க எலியா பார்த்தீங்கன்னா நாட்கள பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொன்ன ஒன்றும் வீணாய் தரையில விழுந்தான். வாயிலிருந்து என்ன வருதோ அது அப்படியே நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போய் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஒரு விசுவாச குடும்பம், அவங்க படிக்கட்டு என் சர்ச்சைக்கு ஏறி வர முடியலன்ட்டு அவங்க அந்த ஐயா வந்துருவாரு, அந்த அம்மா நடக்க முடியல, சிஎஸ்சி சர்ச்சுக்கு போகிறாங்க. எடுத்து சொல்லிட்டு தான் போனாங்க, ஐயா சிஎஸ்சி சர்ச்சுக்கு போக எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அங்கே நல்ல ஆழமுள்ள சத்தியத்தையும் ஆழமுள்ள பரிசுத்தோடைய நிறைவையும் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போகிறோம் அங்கே தானே போக முடியும். நான் சர்ச்சுக்குள்ளே போக மாட்டேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஓப்பன் இருக்கு, அங்கிட்டு ஃபேனை போட்டு சேர் போட்டுருக்காங்க, அங்கே கீழே உட்காந்து காலை நீட்டிக்கிறீங்க அப்படின்னாங்க. எனக்கு மனசு கவலை. ஆனால் கூட ஐயா வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு நேரம் அவங்க சங்கீத வாசிக்க விடவே நல்லா பண்ணுவாங்க. அவங்க சிஸ்டர் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு பிரதர் கட்டியிருக்காரு. அதில் கொஞ்சம் வீட்டுக்காரர் கீழ்படுத்தி நடக்கும். இடைப்பட்ட காலங்களில் கொஞ்ச நாள் சர்ச்சைக்கே யாரும் வரல. எனக்கு மனசில் பாரம். சபை பிள்ளைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அந்த அவங்க வரவே இல்லையே அப்படின்னா. அப்போ நான் ஒரு நாள் போய் செபத்தோடு போய் உட்காந்தோடனே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்துருச்சு. அவங்க அன்னைக்கு பிறந்தாள். வந்தோடனே பாஸ்டர் பிறந்தாள். பாஸ்டர் எல்லாருக்கும் சோபட்டு ஒரே வருஷம், அம்மா நீங்கள்லாம் சர்ச்சைக்கு வருதில்ல, நீங்கள் வராதனால சபையில் கேட்குறாங்க, அவங்க ஜெபம் பண்ணிக்கங்க, நீங்கள் வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஜெப எண்ணெயை கொடுத்துட்டு அந்த பிறந்தநாள் வாழ்த்த சொல்லிட்டு அவங்க காணிக்கை கொடுத்தாங்க. காணிக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை சரியா 10:30 மணிக்கு குடும்பத்தோடு வந்து சபையில் நிற்கிறாங்க. 10:30 மணிக்கு நாங்கள் வரல, சபையில் வந்து நிற்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனருக்கு சர்ச்சை திறந்து அவங்களை உட்கார வச்சிட்டாரு. சோத்திரம்ன்றதாக ஆராதனை முடிகிற வரைக்கும் அவங்க கடந்து போகல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் விசுவாசிக்க இவங்க வரமாட்டாங்களோ அல்லது வேற சபைக்கு அந்த பாஸ்டர் ஒரு விதமான நயமான செயல்பாட்டில் அந்த தங்கச்சி எழுத்தாரோ, ஒருவேளை சொல்ற பேருக்கு நம்ம போகும்போது வாங்க ஐயான்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அப்படிங்கிற கவலை வந்துருச்சு. ஆனா சோத்திரம் உண்டாவதாக பாரத்தோடு கூட மனசுல உள்ளதை ஆவியோட துணையோடு கூட பேசினேன். பார்த்தா அத்தனை பேர் சபைக்கு வந்துட்டாங்க. ஐயா 2 மாசம் ஒருக்க நான் வந்துருவேன், ஏன்னா அங்கே எனக்கு ஒரு பொறுப்பு இருக்காங்க, நீங்க தாராளமா போவையா அப்படின்னு. அந்த தங்கச்சி பாஸ்டர் எங்க வீட்டுக்காருக்கு திருப்பூர் ஊட்டி விட்டுட்டாங்க. மதிய சாப்பாடு கூட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒரு நேரம் இங்கே டவுனுக்குள்ள ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துடுறாரு.
ஆகையில நான் சர்ச்சைக்கு வர முடியல, கட்டாயம் இனிமேல் நான் வருவேன், ஏதாவது ஒரு காலம் சொல்லிட்டு வரேன். அல்லேலூயா. பாருங்க, எதிர்மறையான சூழ்நிலை நமக்கு ஒரு கலக்கம். ஆனா கலக்கம் ஒண்ணும் இல்ல, என் பிள்ளைங்க உனக்கு துணையா இருக்கிறாங்க, இதுவும் அடையாளம் என்று கர்த்தர் காட்டுகிறார். குடும்பத்துல காணப்படுகிற வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார். நீ தோல்விக்காக பிறந்தவன் அல்ல, நீ வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். காரணம், கர்த்தரை சாத்தானுடைய தலையை கர்த்தர் தன்னுடைய வல்லமையினாலே நசுக்கி வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி சிறந்த வெற்றியின் நாயகன் உன் வாழ்க்கையில வெற்றி கொடுப்பார். கண்களை மூடலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. இன்னைக்கு 3 காரிய வாசம். முதல்ல, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற உத்தரவுக்காய் நீங்கள் நான் காத்திருக்கணும். 2வது, கர்த்தரோடு கூட பேசணும். 3வது, எதிர்மறையான சூழ்நிலையிலும் கூட நீ விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கணும். இப்படி பிடிக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ பயப்படுகிறபடி உன் வாழ்க்கை நடக்காது. நீ எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். நன்றி ஆண்டவரே. கொஞ்சம் கண்களை மூடி. உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில எந்த காரியம் எதிர்மறையா இருக்குது, எந்த காரியம் நடக்கவே இல்லை, எந்த பிரச்சனையும் வெளியே சொல்லாதபடிக்கு வெட்கத்தோடு இருக்கீங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த காரியத்துல நான் உனக்கு இன்னைக்கு அற்புதம் செஞ்சிருக்கேன். யோசுவாவுக்கு செய்த அதே அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போறேன். ஒரு மோசேக்கு செய்த அதே அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போறேன். ஒரு தாவீதுக்கு செய்த அதே அற்புதத்தை உனக்கு நான் செய்ய போறேன். உன்னுடைய வெட்கத்துக்கு முதலாய் 2 தனையாய் வளர்ந்து வரும் உன்னுடைய துக்கம். எந்த ஒரு காரியத்துல வெட்கப்பட்டு சோர்ந்து தோல்வியில நீ துக்கமா இருக்கிறியோ, அந்த துக்கத்தை என் ஆண்டவராகிய தேவன் உன்னை சந்தோஷமாய் மாற்றுவார். சோத்திரம் உண்டாவதாக. நீ அஞ்சின காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடாது. பரிசுத்த பீடத்திலிருந்து வருகிற வார்த்தை தேவன் பரத்திலிருந்து உத்தரவு அருளாதபடிக்கு ஒரு வார்த்தை வெளியே சவுண்டா வராது. அந்த வாக்குத்தத்த வார்த்தை சபையில அப்படியே கண்களை மூடி நன்றி சொல்லுவோமா? ஒரு வல்லமை, ஒரு அக்கினி, ஒரு பரலோக ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும் ஐயா, இந்த இடத்தை நிரப்பட்டும் அப்பா. என் பிள்ளைகளுடைய கண்ணீர் வேதனைகள் ஆண்டவரே, தாங்க முடியாத துயரங்கள், இந்த உலகத்திற்குரிய லௌகிக வாழ்க்கையில சின்ன காரியங்களை சீக்கொண்டு தவிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். அப்பா, சோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவுக்கு செய்த அற்புதத்தை என் பிள்ளைகளுக்கு செய்து இந்த ஆண்டிலே கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை கர்த்தாவே நிறைவேறி ஆமென் என்றும் எந்த இடத்துல என் பிள்ளைகள் அவமானப்பட்டு நின்றாங்களோ அதே இடத்துல ஒரு பெரிய செயலை கர்த்தர் கொடுத்து அப்படி கண்ணீரை துடைக்கும்படியாக இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபை போல நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விடுவதில்லை என்று சொல்லி நீ ஆண்டவரை நோக்கி கேளு. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என் பிள்ளைகளுக்கு அப்படியாகவே தோல்விக்கு பதிலாக வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தேன். எதிராளியை கீழே தள்ளி அவன் கழுத்தின் மேல் காலை வைக்கிறதுக்கான ஒரு ஜெயத்தை கொடுத்தேன். நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முடிவு ஜெபம் இல்லாம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுடைய ஐக்கியமும் கர்த்தரை இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலமும் கிறிஸ்து வருகை பரியந்தம் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. உங்க போதகர் சார்பா நான் ஒரு காமன் நேரம் கூட இருந்துட்டேன். உங்களுக்கு கூடுதல் ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.